Hi viewers, I am Vetri here. Welcome to our channel. 10th Max Mensuration Example 7.12. A sphere, a cylinder and a cone are of the same radius, whereas cone and cylinder are of same height. Find the ratio of the curved surface areas. என்ன கொடுத்திருக்காங்கன்னா sphere, cylinder and cone அதோடைய radius same. அதோட radius same and whereas cone and cylinder are of same height. இதோடைய radius இருக்கு பாருங்க, எதுக்கு ஈக்குவல்னா அந்த கோனுடைய height and cylinder உடைய height-க்கு ஈக்குவல். அதுதான் பாருங்க எக்ஸாம் ஃபிகர் 7.20 கொடுத்திருக்காங்க. இதோட height வேல்யூ radius ஈக்குவல், கோனோட height radiusம் ஈக்குவல் கொடுத்திருக்காங்க. Find the ratio of the curved surface area. So the required ratio find out பண்ணனும். So solution the required ratio. நமக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸ்பியர் CSA of sphere east, CSA of cylinder, CSA of cylinder. Next a CSA of என்ன ஸ்டெப்ஸ்ங்க cone. நம்மளுக்கு CSA of sphere ஃபார்முலா தெரியும். CSA of sphere ஃபார்முலா 4 5 r square east. CSA of cylinder pi, CSA of cylinder sorry 2 5 RH நாங்க 2 5 r h. CSA of cone pi r l. ஓகே நாங்க. சோ நமக்கு இந்த ஸ்லாண்ட் ஹைட் வேல்யூ நமக்கு பாருங்க r ஓட வேல்யூ தெரியும், r equal to h ங்க. பட் ஸ்லாண்ட் ஹைட் l வேல்யூ நமக்கு தெரியாதுங்களாங்க. சோ என்ன பண்ணலாம்னா l வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஸ்லாண்ட் ஹைட் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி ஸ்லாண்ட் ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸ்லாண்ட் ஹைட் l equal to ஸ்லாண்ட் ஹைட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? l equal to h square plus r squareங்களாங்க. எதோட ஸ்லாண்ட் ஹைட்னா கோன். கோன்ல பாருங்க ஹைட் ஓட வேல்யூ h equal to rங்களாங்க. சோ h க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணலாம்னா r அப்ளை பண்ணலாம். here h க்கு பதிலா என்ன பண்ணலாம்னா here r. so r square plus r square. r square plus r square நமக்கு என்ன வரணும்? 1r square plus 1r square 2 r squareங்களாங்க. 2r square. listen, நமக்கு square root of 2 வெளிய எடுத்தா நமக்கு ரூட்ல இருந்து வெளிய எடுக்க முடியுமாங்க? முடியாதுங்க. so square root of 2 r square square இருந்து வெளிய எடுத்தா நமக்கு என்ன வரும்னா rங்களாங்க. so this is the slant height. so slant height வேல்யூ என்னன்னா root 2 r னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டுங்க. ஓகேலாங்க. சோ இத அப்ளை பண்ண போறாங்க. 4 5 r square 2 5 r இங்க இத பாருங்க சிலிண்டர் h equal to rங்களாங்க. சோ h க்கு பதிலா அப்ளை பண்ணலாம்னா here r னு அப்ளை பண்றேன். here pi r ஓட வேல்யூ r, slant height வேல்யூ square root of 2 into r. so இங்க பாருங்க 4 5 r square 4 pi r square is to here 2 5 r square is to இங்க என்னன்னா root 2 முன்னாடி இருக்கு. root 2 pi r into r pi r square pi r square. so எல்லாத்துலயும் பாருங்க pi r square காமனா இருக்கு. கேன்சல் பண்ணலாமா? pi r square by pi r square here pi r square. so நமக்கு ரிமைனிங் இருக்குது பாருங்க என்னன்னா 4 இருக்கு 2 இருக்கு root 2 இருக்கு. 4 is to 2 is to root 2. ஓகேலாங்க. so என்ன பண்ணலாம்னா இங்க 4 நம்பர்ஸா இருக்கு, here also 2 நம்பர்ஸா இருக்கு, பட் here root 2 இருக்கு. so என்ன பண்ணலாம்னா எல்லா நம்பரும் divide by root 2. உங்க ஸ்பேஸ்ல ஒரே ஸ்டேஜ்ல ரைட் பண்ண பாருங்க. divide by root 2. all the numbers are divide by root 2. root 2 ஆல டிவைட் பண்றேன், root 2 ஆல டிவைட் பண்றேன், root 2 ஆல டிவைட் பண்றேன். listen, நாம இப்ப ரைட் பண்ணனா பாருங்க 4 எப்படி பிரிக்கலாம்னா 2 2s are 4. அந்த 2 2s are 4 எப்படி பிரிக்கலாம்னா அந்த ஒரு 2 எப்படி பிரிக்கலாம்னா here 2 2 2s are 4. so root 2 into root 2 by root 2. ஓகேங்களாங்க. here 2 எப்படி பிரிக்கலாம்னா root 2 into root 2 by root 2. next பாருங்க here root 2 root 2 நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு ஆன்சர் என்ன here 1 வருங்களாங்க. சோ என்ன பாருங்க next
ரூட் டூ கேன்சல் ஆகுதுயா. இங்க பாருங்க ரூட் டூ கேன்சல் ஆகுதுங்க. ஸோ பாருங்க நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆன்சர் ஸ்பேஸ்ல இந்த இடத்துல ரைட் பண்ண பாருங்க 2 into root 2 2 root 2 2 into root 2 2 root 2. நெக்ஸ்ட் பாருங்க என்ன இருக்குன்னா a root 2 இருக்கு. ரூட் இருக்கு. இங்க என்ன இருக்குன்னா a 1 இருக்கு. So this is the answer. So நம்மளுக்கு பாருங்க தான் வந்து மூணுத்தோடைய ஸ்பியர் கொடுத்திருக்காங்க, சிலிண்டர் கொடுத்திருக்காங்க, கோன் கொடுத்திருக்காங்க. அதோடைய ரேடியஸ் ஈக்குவல் நெக்ஸ்ட் சிலிண்டர் அண்ட் கோனுடைய ரேடியஸ் ஹைட் ஈக்குவல் கொடுத்திருக்காங்க. சோ அதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. சோ CSE of sphere, CSE of cylinder, CSE of cone. நமக்கு அந்த கோனுடைய ஸ்லாண்ட் ஹைட் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி ஸ்லாண்ட் ஹைட். இதெல்லாம் அப்ளை பண்றாங்க. 4:2:root ன்னு வருதுங்க. சோ என்ன பண்ணலாம்னா all the numbers divide by எல்லாத்தையும் root 12 டிவைட் பண்றேன். root 12 டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் 2 root 2 is to root 2 is to 1 கிடைக்குது. Okay, thank you viewers.